வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த கோர்ஸ் பற்றின ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன், செகண்ட் சீட் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்டு பாருங்கள் ஃபீஸ் டீடைல்ஸ், ஃபோர்த்து டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ், ஃபிஃப்த் ஒன் எலிஜிபிலிட்டி, சிக்ஸ்த் ஒன் கட் ஆஃப் கேல்குலேஷன். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், என்ன ரேஞ்சில் கட் ஆஃப் வாங்கியிருந்தால் இந்த கோர்ஸ் கிடைக்கும் நமக்கு கவுன்சிலிங்கில் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்து எப்படி அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் என்னென்ன போர்ஷன்ஸ் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 9th பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஒன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் ஒன், நீங்கள் இந்த கோர்ஸ் யூஜியில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, பிஇ ஆர் பிடெக்கில் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பிஜியாக என்ன பண்ணணும், டாக்டோரியல் கோர்சஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஹையர் ஸ்டடீஸ் டைட்டிலில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டு 10 டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இங்கே பாருங்கள், இந்த அட்மிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டு. இதில் இந்த வீடியோ 97th வீடியோ. எல்லா வீடியோஸும் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோக்களில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் டு டிசைன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் தட் இம்ப்ரூவ் ஹியூமன் ஹெல்த் கேர். மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து எல்லா ஸ்கேனிங் வரைக்குமான எல்லா எக்யூப்மெண்ட்டையும் இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் க்ரியேட் பண்ணி அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக டாக்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ரைட், செகண்ட் ஒன் பார்க்கலாம். டு கிரியேட் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் அண்ட் ரீப்ளேசஸ் தி பாடி பார்ட்ஸ். பொதுவாக ஆக்சிடெண்ட்டோ இல்லை பை பர்த்லேயோ ஏதாவது நமக்கு நம்மளோட ஆர்கன்ஸ் எதுவும் பாதிப்பு இருந்தது அப்படின்னா, பேராலிசிஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும், ஏஐ இன்டெலிஜென்ஸில் நம்ம பாடி பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் லெக்கு, ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸு, இந்த மாதிரியான உடல் பகுதிகள் எல்லாத்தையும் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக தான் நம்ம உருவாக்கி பயன்படுத்திக்கிறோம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் என்ஜினியரிங். வேரியஸ் என்ஜினியரிங் ஃபீல்டு, மெக்கானிக்கல், அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல், அடுத்து கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன், பயோ, மெடிக்கல் ஃபீல்டு, இந்த மாதிரி எல்லா ஃபீல்டையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறது தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் கோர்ஸு. அடுத்து பாருங்கள், க்ரியேட்டிங் நியூ மெடிக்கல் டிவைசஸ். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆப்ரேஷன், ஸ்கேனிங், ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் டிவைசஸ்லாம் நியூவாக எஃபிஷியன்சியாக க்ரியேட் பண்ணுறது தான் இதோட அல்டிமேட் எய்ம். இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கும்போது என்னென்ன ஏரியாஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ட்ரக்கு, டிசைன், பயோமெட்டீரியல்ஸ், மெடிக்கல் பயோமெக்கானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்தோம்னா மெடிக்கல் ஃபீல்டை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதுக்கு இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஈவன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா நம்ம நம்மளோட மருத்துவ அறிவு நம்மளோட ஹியூமன் ஹெல்த் கேரில் பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதோட வெரி இம்பார்ட்டண்ட்டு பார்ட் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் இருக்குது. நீங்கள் +2ல் பயாலஜி சப்ஜெக்ட் படிக்காமல் இருந்து பின்னாடி உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் என்ஜினியரிங் காலேஜில் தான் படிக்க முடியும். பட் இந்த கோர்ஸோட நேச்சர் பயோமெடிக்கல், ஸோ மெடிசினல் பேசிஸில் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 10 to 15 lakh per annum வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், சீட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், என்ஐடி, ஐஐடி, இங்கெல்லாம் நம்ம படிக்க முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸில் தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து ப்ரைவேட் காலேஜஸ், ஸோ இங்கே எல்லாமே நம்மளோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஐடி, ஐஐடி, இங்கெல்லாம் பிஎம் கோர்ஸ் படிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு கொள்கை, ரிசர்வேஷன் பாலிசி இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணும்போது.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 4 இயர்ஸ்க்கும் சேர்த்து 2லேருந்து 3 லட்ச ரூபா செலவாகும். இதே ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5லேருந்து 8 லட்சம் செலவாக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வந்து நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமான கம்ப்ளீட் ஃபீஸ் சொல்கிறேன். யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயும் 4 இயர்ஸ்க்கு 2லேருந்து 4 லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐடி அண்ட் ஐஐடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 2லேருந்து 3 லேக்ஸ் செலவாகுது. ஸோ இதுதான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இந்த வருஷம் வரைக்கும், அதாவது 2024 வரைக்கும் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோர்ஸாக வந்து இந்த கோர்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸில் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஆர் யூனிவர்சிட்டிஸோ எங்கேனாலும் நீங்கள் படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீஸ் கட்டி தான் படிக்கிற மாதிரியான நேச்சர் இருக்கிற ஒரு கோர்ஸ் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பாருங்கள், டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 இயர்ஸ் 8 செமஸ்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது 4 இயர் கோர்ஸாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் பிஎஸ்சி ஹானர்ஸ் போனாலும் 4 இயர்ஸ் கோர்ஸு, பிஎஸ்சி படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸு, டிப்ளமோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போனீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். பிஜி பண்ணும்போது எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஎம்னு சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் பிஎம்இன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் 4 செமஸ்டர் கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட் பார்க்கலாம், எலிஜிபிலிட்டி. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு +1 +2 முடிச்சிருக்கணும். +1 +2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நீங்கள் மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தீங்கனாலோ, மேக்ஸ் இல்லாத ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட்லேயோ அல்லது சிபிஎஸ்சிலேயோ இல்லை வந்து ஐசிஎஸ்சிலேயோ படிச்சிருக்கலாம். எல்லா போர்டுமே வந்து எலிஜிபிள் தான். 6th பாயிண்ட் பாருங்கள், கட் ஆஃப் கேல்குலேஷன். நம்ம வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை 2ஆல் டிவைட் பண்ணி, கெமிஸ்ட்ரியும் 2ஆல் டிவைட் பண்ணி, இது ரெண்டையும் சேர்த்து மேக்ஸ் சப்ஜெக்டோட அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100, கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் 50-50 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் 200 கிடைக்குது. அதுக்கு இந்த பேட்டர்னில் கால்குலேட் பண்ணோமா எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நம்மளோட கட் ஆஃப். கட் ஆஃப் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸ் கிண்டி கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை 25ன்னு அதோட பின்கோடு வரும். ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து தேவைப்படுது. ஸோ பாருங்கள், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது. ஓசி பொறுத்த வரைக்கும் 195க்கு கிடச்சிருக்கு. பிசியாக இருந்தால் 191.5, பிசிஎம்க்கு 193க்கு கிடச்சிருக்கு, எம்பிசி 188.8 கிடச்சிருக்கு, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 184, எஸ்சிஏக்கு வந்து 164. இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 200க்கு எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸாக தான் கிடைக்கும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி சென்னை 25 கேம்பஸில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச். அடுத்து 7th பாயிண்ட் பாருங்கள், நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் வழியாக. அப்புறம் ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டும் கூட எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இந்த விஐடி, ஸோ இந்த மாதிரி பிட்ஷாட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கு டைரக்ட் அட்மிஷனாக வந்து போட்டுக்கலாம். அதே போல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லேயும் நம்ம இந்த கோர்ஸ் படிச்சிக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து பெய்டு கோர்சஸ் தான், நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் இந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 8th ஸ்லைடு சிலபஸ். ஸோ அதில் பாருங்கள், ரேடியோலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் சேஃப்டி அண்ட் மேனேஜ்மெண்ட், பயோடெலிமெட்ரி அண்ட் அனாலிசிஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், லாஜிக்கல் டிசைன், engineering and medical instrumentation, embedded system in medicine, human anatomy, computer programs. இது வந்து ஹைலைட்டட் கண்டென்ட்டுங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அடிஷ்னலாகவும் நம்ம நிறைய டைட்டில்ஸ் படிக்கிறோம். அடுத்து 9th ஸ்லைடு. நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் என்ஜினியர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டெஸ்டிங், டிசைனிங், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை, சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு இவங்க பார்ப்பாங்க. அடுத்து வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கான்செப்டை டெய்லி லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு, ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணி நியூ டெக்னாலஜியை ஈஸியாக பப்ளிக் கொண்டு வந்து சேர்க்குறது, பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து
இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர். இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரு புதுசாக ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணி தருவோம், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே இங்கே வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பேஷண்ட் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிற வரைக்குமான அந்த ஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து டெய்லி லைஃப்பில் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, எவ்வளோ ரஷ் இருந்தாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்குறோம். மெயின்டெனன்ஸ் சொல்லும்போது டாக்டோரியல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த ஃபீல்டில் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா ஜெர்மனி, கனடா, யூகே, யூஎஸ்ஏ, ஸோ இங்கெல்லாம் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு வந்து அதிகமான வாண்டட் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 30 lakh per annum வாங்குகிற பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர். நீங்கள் வந்து புதுசாக எக்யூப்மெண்ட்ஸை எப்படி டிசைன் பண்ணணும் அண்ட் இருக்கிற ஆப்ரேஷன் தியேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து மாடர்ன் டெக்னாலஜிக்கு மாடிஃபை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ ஆர்என்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் ஒன். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல சேலரி பேக்கேஜ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாமே கூட மெடிக்கல் டூர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 per month அந்த மாதிரி கண்டிப்பாக கிடச்சிரும். அதிலிருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நல்ல சேலரி கிடைக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போனாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் வாங்க முடியும் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக இருக்குது. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு வெல்விஷராக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஸோ ஒரு டெடிக்கேஷனோட இந்த கோர்ஸ் நம்ம வந்து படிச்சிருந்தோம், ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நல்ல பேக்கேஜில் நம்ம சேலரி வாங்கிட முடியும். அடுத்து இந்த கோர்ஸ் வந்து பிடெக் இந்த மாதிரியான யூஜி லெவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எம்டெக் ஆர் எம்இ பண்ணலாம், அடுத்து எம்எஸ் பண்ணலாம், டாக்டோரியல் கோர்ஸஸ் பண்ணலாம், பிஹெச்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸ் பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.